சம்பவ இடத்துல வந்து இவ்வாறான தடயங்கள் வந்து காணப்பட்டிருந்தது. முறைகளே நான் பேசுகிறேன். நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னதை தான் வந்து நிற்கிறேன். நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்த இடத்துல நிற்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு பார்க்கலாம் வாங்க என்ன வேலை நடந்திருக்கு. இதெல்லாம் அந்த சம்பவம் நடந்திருக்குது பாருங்கள். அந்த இரத்த தடயங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது. இதெல்லாம் அந்த வானம் வந்து நின்றுருக்கு பாருங்கள். இரத்த அடையாளங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. இதில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேனில் வந்து புதிய நைலோன் கயிறு ஒன்று மீட்கப்பட்டிருக்குது. ஒரு கூரிய வாள் ஒன்று, துருப்பிடிச்ச வாள் ஒன்று மீட்கப்பட்டிருக்குது. மற்றது மாட்டுண்ட சாணம் வந்து மீட்கப்பட்டிருக்குது. பாருங்கள், இந்த இரத்த கரைகள் எல்லாம் படிஞ்சிருக்குது இந்த வானத்தில். மேலும் தெரிய வருவது என்னென்னு சொன்னால், அவர் வந்து நெத்தியில் சுடப்பட்டு தோட்டா வந்து மூளையை வந்து துளைச்சி கொண்டு போயிருக்குது. அதனால தான் அவர் மரணிச்சிருக்கிறார்னு சொல்லி உடற்கூட்டு பரிசோதனையில் வந்து தெரிய வந்திருக்குது. போலீஸார் வந்து மேலும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மற்றது என்னென்னு சொன்னால், இப்போ இன்னொரு இது பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால், வானத்துக்குள்ள இந்த சாணிகள் இருந்தது வந்து சந்தேகத்திற்கு இடமாக இருக்குதுன்னு சொல்லியும் ஒரு சைட் சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு தரப்பு வந்து சிறுவனுக்காக நீதி கோரி போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சைட் வந்து போலீஸாருக்கு சார்பாக கதைச்சு கொண்டிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.